வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினம் தொடர்பில் ஜாழ் பல்கலை மாணவர்களுடன் கலந்துரையாடல். இறுதி கட்டத்தை எட்டியுள்ள விசாரணைகள். அரச தரப்பு சாட்சியாக மாறி உண்மைகளை அம்பலப்படுத்திய சக்ரான் குழு உறுப்பினர். உயிர்த்தனார் பயங்கரவாத தாக்குதல் வழக்கின் இறுதி கட்டம். நடுக்கத்தில் பிள்ளையான். இந்திய கடற்தொழிலாளர்களை கட்டுப்படுத்த கடற்படையினரின் ஆதரவு வேண்டும், ஆளுநர் கோரிக்கை. சர்ச்சையை ஏற்படுத்திய 22வது சட்டமூல திருத்தம். ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. வெலிகடை சிறையில் பூஜித் கேமஸ்ரீ சிறைக்குள் நடப்பது என்ன? வெளியான முக்கிய தகவல்கள். முஸ்லிம் சுகாதார பணியாளர்களின் உடை தொடர்பில் அரியநேந்திரன் தகவல். முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் கொழும்பு வெலிகடை சிறைச்சாலையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இருவருக்கும் சிறையில் எவ்வித சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூஜித் ஜெயசுந்தர 33,176 என்ற கைதி இலக்கத்திலும் கேமஸ்ரீ பெர்னாண்டோ 3,317 என்ற கைதி இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். சிறை நிர்வாக நடவடிக்கைகள் கைதி இலக்கங்களை அடிப்படையாக கொண்டே முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. சிறைக்குள் அவர்களுக்கு தென்னை நார் தலையணை, பாய், தகரத்தட்டு மற்றும் தகரக்கோப்பை உள்ளிட்ட அடிப்படை பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றை பெற்றுக்கொண்ட போது கேமஸ்ரீ பெர்னாண்டோ உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டதாகவும் பூஜித் ஜெயசுந்தரமும் கண்களில் கண்ணீரை மறைத்தபடி அவற்றை பெற்றுக்கொண்டதாகவும் சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருவரும் மரண தண்டனை கைதிகள் தடுத்து வைக்கப்படும் H1 சிறை அறையில் நிமல் என்ற மற்றொரு கைதியுடன் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஆரம்பத்தில் சிறை வாழ்க்கை காரணமாக கடுமையான மன அதிர்ச்சிக்கு உள்ளான இருவரும் தற்போது நிமலுடன் இணைந்து தியானம் மற்றும் ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே கேமஸ்ரீ பெர்னாண்டோ தான் எந்த தவறும் செய்யவில்லை என தொடர்ந்து கூறி வருவதுடன் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள மேன்முறையீட்டின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வயது மற்றும் உடல்நிலை காரணமாக சிறை வாழ்க்கைக்கு பழகுவதில் அவருக்கு கூடுதல் சிரமங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. பூஜித் ஜெயசுந்தரவை சிறைக்கு சென்ற முதல் நாளிலேயே அவரது மகனும் கேமஸ்ரீ பெர்னாண்டோவை அவரது மனைவியும் சந்தித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே இவர்களைப் போலவே முன்னாள் அரசியல்வாதிகள் பலரும் சிறையில் இருக்கின்றார்கள். குறிப்பாக மஹிந்தானந்த அழுத்கமகே, நளின் பெர்னாண்டோ, துமித சில்வா, சமிந்த வாஸ் குணவர்த்தன போன்ற பல பேர் உள்ளே இருக்கின்றார்கள். இவர்கள் யாரையுமே இவர்கள் சந்திக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. சிறை விதிகளின்படி மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை உறவினர்கள் பொதுவாக மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே சந்திக்க முடியும். எனினும் கிறிஸ்துமஸ், வெசாக் மற்றும் சிங்கள தமிழ் புத்தாண்டு போன்ற விசேட நாள்களில் இதற்கு விதிவிலக்குகள் வழங்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீருடை என்பது பொதுவான ஒரு உடை. அது ஒவ்வொரு மதத்துக்கும் ஏற்ற விதமாக மாற்ற முடியாது என்று மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். கல்முனை ஆதார வைத்தியசாலை சீருடை விவகாரம் தொடர்பாக கருத்தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பாடசாலை, வைத்தியசாலை, அரச அல்லது அரச சார்பற்ற நிறுவனங்கள் பொதுவாக ஒரு சீருடையை தயாரித்தால் அதனை அனுசரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது அனைவரதும் கடமை. ஒவ்வொரு மதத்தவர்களும் அவர்கள் விரும்பியபடி ஆடை அணிதல் என்றால் சீருடை என்ற ஒன்றே அவசியமில்லை. புதிய சுகாதார உதவியாளர்களுக்கு கொழும்பில் 3 நாள்கள் பயிற்சி வழங்கிய வேளை இந்த சீருடை தொடர்பாக தெளிவாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. எனவே இது வேண்டுமென்று கல்முனை ஆதார வைத்தியசாலை நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் ஒரு குழுவினர் சதித்திட்டம் தீட்டி சமூக ஊடகங்களில் இந்த வன்மத்தை கொட்டி வருகின்றனர். சட்டம், நீதி தன் கடமையை செய்யும். யாரும் அஞ்ச வேண்டியதில்லை. உண்மையே வெல்லும் என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தில் ஜாலில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டிற்கான ஆதரவை திரட்டும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க பிரதிநிதிகள் நேற்று சந்தித்து கலந்துரையாடினர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமான ஆகஸ்ட் 30ஆம் தேதி யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் சர்வதேச மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்கான முழுமையான ஆதரவை பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் திரட்டும் வகையில் இன்று மாலை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய அறையில் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளுடன் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடினர்.
பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக முழுமையான ஆதரவை மாநாட்டிற்கு வழங்குவோம் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் துசாந்தன் சந்திப்பில் வலியுறுத்தினார். குறித்த கலந்துரையாடல் தொடர்பில் காணாமல் போனோர் தொடர்பான உறவுகள் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தில் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் தாயக பகுதிகளில் போராடி வருகின்ற வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களாகிய நாம் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் சர்வதேச மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளோம். இலங்கை அரசிடம் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விடயத்தை கையாளுவதற்கோ நீதியை பெற்றுத் தருவதற்கோ எவ்வித நம்பிக்கை மிகு பொறுமுறைகளும் இல்லை. சர்வதேச விசாரணையே எமக்கு தேவை என்பதை மாநாட்டில் வலியுறுத்த உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். அனைத்துலக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தினை முன்னிட்டு எதிர்வருகின்ற 30ஆம் திகதி யாழ்ப்பாணத்தின் தந்தை செல்வா அரங்கிலே வடக்கு கிழக்கு இணைந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரால் தங்களுக்கான நீண்ட காலமாக நீதி கிடைக்காததனால் அதனை வலியுறுத்தி பாரிய ஒரு மாநாடு மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. இந்த மாநாட்டிற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவினை வழங்கியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ஏனைய சிவில் அமைப்புகளும் சரி, மத தலைவர்களும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, எந்த விதமான கட்சி பேதமின்றி இந்த மாநாட்டிலே அனைவரையும் ஒன்றாக இணைந்து கொள்ளுமாறு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் இதனை வலியுறுத்தி நிற்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான பிரதான வழக்கில் முறைப்பாட்டு தரப்பின் சாட்சிய விசாரணை நிறைவடைந்துள்ளது. நவ்வர் மௌலவி உள்ளிட்ட 24 பிரதிவாதிகளுக்கு எதிரான முக்கிய வழக்கின் சாட்சி விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் சக்ரான் காசிமின் தற்கொலை தாக்குதல் குழுவில் இருந்த ஒருவர் அரச தரப்பு சாட்சியாக மாறியுள்ளார். இந்த விசாரணையில் சக்ரான் குழுவைச் சேர்ந்த ஒருவர் அரச தரப்பு சாட்சியாக மாறியது வழக்கில் ஒரு பெரிய திருப்பமாக கருதப்படுகிறது. சக்ரான் காசிமின் குழுவோடு இருந்த காலகட்டத்தில் அவர் அவதானித்த பல ரகசியமான உண்மைகளை நீதிமன்றத்தில் வாக்கு மூலமாக வழங்கியுள்ளார். சக்ரான் காசிம் யாருடைய தேவைக்காக செயல்பட்டார் என்பது போன்ற பல மர்மமான விடயங்கள் குறித்து அவர் தகவல்களை வெளியிட்டுள்ளார். சில பிரதிவாதிகளால் வழங்கப்பட்ட வாக்குமூலங்கள் அவர்களால் சுயமாக வழங்கப்பட்டவை என்பது உண்மைத்தன்மை பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த காலங்களில் மெதுவாக நடந்த விசாரணை தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் தினசரி அடிப்படையில் நடத்தப்பட்டு வருவதால் விரைவில் தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் வழக்கின் மிக முக்கியமான பிரதான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளது. நவ்வர் மௌலவி உட்பட 24 எதிரிகளுக்கு எதிராக கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற அரச தரப்பு சாட்சிய விசாரணை நிறைவு பெற்றதை அடுத்து வரலாற்று சிறப்புமிக்க இறுதி தீர்ப்பு வெளியாக உள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்கின்ற அடிப்படையில் பிள்ளையான், சுரேஷ் செலே போன்றோர் விசாரிக்கப்படுகின்றனர். அத்தோடு இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பல்வேறு நபர்கள் தப்பித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடைமுறைப்படுத்திய ஒரு இராணுவ அதிகாரி இன்னும் தப்பித்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 5 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையின் பின்னணி, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றி முழுமையாக ஆராயப்பட்டு வருகின்றது. அது மட்டுமில்லாமல் இங்கே முக்கிய தரப்பாக காணப்படுகின்ற முக்கிய அரசியல்வாதிகளுடைய கைது நிகழலாமா இல்லையா என்பது தொடர்பிலும் அடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனுடைய தீர்ப்பு இலங்கை மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். இந்திய கடற்தொழிலாளர்களின் தொடர்ச்சியான அத்துமீறிய கடற்தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த கடற்படையினரின் நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கேட்டுக்கொண்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்ற வடமாகாண கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் MDK விஜயவர்தன நேற்று புதன்கிழமை மாலை ஆளுநர் செயலகத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனை மரியாதை நிமித்தம் சந்தித்து கலந்துரையாடிய போதே ஆளுநர் இந்த விடயங்களை வலியுறுத்தியுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த ஆளுநர், இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறிய கடற்தொழில் நடவடிக்கைகள் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்துக்கும் கடல் வள பாதுகாப்புக்கும் தொடர்ச்சியான அச்சுறுத்தலாக காணப்படுவதாக சுட்டிக்காட்டினார்.
குறிப்பாக சட்டவிரோத கடல் தொழில் முறைகள் கடல் வளங்களை அளிப்பதுடன் உள்ளூர் கடல் தொழிலாளர்களின் பாரம்பரிய கடல் தொழிலையும் பாதித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் தடை செய்யப்பட்ட கடல் தொழில் உபகரணங்கள் மற்றும் மீன்பிடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக ஆளுநர் இதன்போது கவனம் செலுத்தினார். இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக கடல் தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்துடன் நெருங்கிய ஒருங்கிணைப்பில் செயல்பட்டு சட்ட அமுலாக்க நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு அவர் வடமாகாண கடற்படை தளபதியிடம் கேட்டுக்கொண்டார். நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் முடிவு ஒரு தனிநபருக்காகவோ அல்லது ஒரு குழுவுக்காகவோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல, மாறாக நாட்டின் பொது நலனுக்காகவே எடுக்கப்பட்டது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். முழு அமைப்பின் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் விரிவான சீர்திருத்தங்களில் இந்த திருத்தம் ஒரு அங்கம் மட்டுமே என்றும் இது தனது தனிப்பட்ட கருத்தோ அல்லது அரசாங்கத்தின் ஒரே கருத்தோ அல்ல என்றும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இலங்கை சட்டத்தரணி சங்கத்துடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த கலந்துரையாடலின் போது நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பான அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தின் மீது கவனம் ஈர்க்கப்பட்டதோடு இது தொடர்பாக இலங்கை சட்டசபையினரின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இங்கு முன்வைக்கப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் கவனம் செலுத்திய ஜனாதிபதி அவ்விவகாரத்தில் அரசின் நிலைப்பாட்டையும் நீதித்துறையை மேம்படுத்துவதற்காக அரசு திட்டமிட்டுள்ள நடவடிக்கைகளையும் விளக்கினார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நீதி வழங்கும் செயல்முறையானது நீதிமன்றங்களால் மட்டுமே மேற்கொள்ளப்படுவதில்லை, மாறாக அது புலனாய்வு, வழக்கு தொடர்தல் மற்றும் நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டு செயல்முறையாகும் என்று ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.